விஸ்டம் ஷேரிங்கில் ஆன்மீக ஞானம் பகுதியில் நான் இன்றைக்கு பேச உள்ளேன். மூன்றாவது கண். இன்றைய தலைப்பு மூன்றாவது கண் என்றால் என்ன, அதனை எப்படி செயல்படுத்துவது, வாட் இஸ் தேர்ட் ஐ அண்ட் ஹவு டு ஆக்டிவேட் இட். நண்பர்களே, மூன்றாவது கண் என்பது ஒரு ஆன்மீக கருத்து. இது நெற்றியின் நடுவில் உள்ள புருவங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு சக்கரத்தை குறிக்கிறது. நமக்கு 7 சக்கரங்கள் உள்ளது. மூலாதார சக்கரா, அதாவது ரூட் சக்கரா, தமிழில் வேர் சக்கரா என்று சொல்வார்கள். இரண்டாவதாக சுவாதிஷ்டாஸ்னா சாக்ரல் சக்கரா. மூன்றாவது மணிப்பூர சக்கரா, அதாவது சூரிய பிளக்சஸ் சக்கரா. நான்காவது அனஹாதா ஹார்ட் சக்கரா, இதய சக்கரா. ஐந்தாவது விஷுத்த சக்கரா, அது த்ரோட் சக்கரா, தொண்டை சக்கரா. ஆறாவது ஆஜ்ன சக்கரா, தேர்ட் ஐ, மூன்றாவது கண் சக்கரா. இதுதான் இந்த மூன்றாவது கண் அமைந்திருக்கும் இடம். சகசிராரா சக்கரா, அதாவது கிரவுன் சக்கரா, கிரீட சக்கரா. ஆகையால் இந்த மூன்றாவது கண் நெற்றியின் நடுவில் உள்ள புருவங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு சக்கரத்தை குறிக்கிறது. இது அறிவொளி, உயர்ந்த உள்ளுணர்வு மற்றும் உயர்ந்த நனவை குறிக்கிறது. இதை திறப்பது என்பது ஆழ்ந்த ஞானம் மற்றும் உள்ளுணர்வு புரிதலை பெறுவதை குறிக்கிறது. இந்த மூன்றாவது கண்ணின் ஆன்மீக பொருள் இது நான் கூறியது போல் ஆஜ்னா சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இது தியானம் மற்றும் குண்டலினி விழிப்புணர்வு மூலம் அடையப்படும் அறிவொளியின் குறியீடாகும். இந்த மூன்றாவது கண்ணின் உள்ளுணர்வு மற்றும் ஞானம். மூன்றாவது கண் திறக்கும் போது ஒருவர் அதிக உள்ளுணர்வை அனுபவிப்பார் மற்றும் விஷயங்களை ஆழமான மற்றும் வேறு கோணத்தில் பார்க்க முடியும். மூன்றாவது கண்ணில் நரம்பியல் விளக்கம். சிலர் இதனை பீனியல் சுரப்பியை செயல்படுத்துவதன் மூலம் நடக்கும் ஒரு உண்மையான விஷயம் என்று கூறுவர். இது ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சமூகத்தில் மூன்றாவது கண் என்பது பல்வேறு ஆன்மீக மற்றும் மத பாரம்பரியங்களில், குறிப்பாக இந்து மதம் மற்றும் புத்த மதத்தில் காணப்படுகிறது. சிவன். இந்து மதத்தில் சிவன் தனது மூன்றாவது கண்ணால் காமதேவனை எரித்ததாக கூறப்படுகிறது. இது ஞானத்தையும் அழிவையும் குறிக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது கண் திறக்கும் அறிகுறிகள் என்பவை ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள், மேம்பட்ட உள்ளுணர்வு, தெளிவான கனவுகள் மற்றும் நெற்றி பகுதியில் அழுத்தம் அல்லது அதிர்வு போன்ற உணர்வுகளை உள்ளடக்கியது. இந்த அறிகுறிகள் நபருக்கு நபர் மாறுபடலாம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. இந்த மூன்றாவது கண்ணின் உடல் ரீதியாக அறிகுறிகள் நெற்றி பகுதியில் அழுத்தம் அல்லது அதிர்வு, புருவங்களுக்கு நடுவில் உள்ள இடத்தில் அழுத்தம் அல்லது லேசான அதிர்வு போன்ற உணர்வு ஏற்படலாம். மனரீதியான மற்றும் ஆன்மீக அறிகுறிகள். இந்த மூன்றாவது கண்ணில் மேம்பட்ட உள்ளுணர்வு அல்லது மனசாட்சியின் கூர்மையுணர்வு அதிகரிக்கும். தெளிவான கனவுகள் மேலும் தெளிவாகவும் உயிரோட்டமாகவும் மாறலாம் அல்லது கனவுகள் மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கலாம். ஆழ்ந்த ஆன்மீக உணர்வு. உலகை பற்றிய புதிய புரிதல் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக இணைப்பு ஏற்படும். அறிவொளி மற்றும் நுண்ணறிவு. விஷயங்களை புதிய கோணத்தில் பார்க்கும் திறன் மற்றும் ஞானம் அதிகரிக்கும். சமநிலையின்மை. சில நேரங்களில் ஆரம்ப கட்டத்தில் உடல் மற்றும் மனரீதியான சமநிலையின்மை ஏற்படலாம். இது ஒரு டெம்பரரி தான், இது தற்காலிக நிலை. இந்த அறிகுறிகளை உணர்ந்தால் நாம் மூன்றாவது கண் திறப்பின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளோம். இது தியானம், யோகா மற்றும் ஆழ்ந்த மனப்பயிற்சிகள் மூலம் தூண்டப்படலாம். நான் கூறியது போல் இந்த மூன்றாவது கண் ஆஜ்னா சக்கரம், தேர்ட் ஐ என்று குறிப்பிடுவார்கள். இதன் நிறம் கருநீலம், இண்டிகோ கலர்.
இதனுடைய மந்திரம் வந்து ஓம். இது நமது தலையின் முற்பகுதியில் இருக்கும். இது வந்து நம்மளை வந்து இந்த இதோடைய செயல் ஆற்றல் வந்து நம்மளை வந்து ஒரு ஹையர் செல்ஃப், நம்மள வந்து நம்ம இன்னர் செல்ஃப் ஹையர் செல்ஃபை நம்ம உணருது. சுய உணர்வு, மேம்பட்ட சுய உணர்வு. இதனால் நமக்கு வந்து இந்த மூன்றாவது கண்ணு திறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும், சுய உணர்தல் வளரும், ஒரு சிந்தனை ஆற்றல், சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், முன்னோக்கு சிந்தனை பெர்ஸ்பெக்டிவ் தாட் வளரும், நம்பிக்கை உணர்வு அதிகமாகும். மற்றது மேலும் இந்து மதத்தில் மூன்றாவது கண் என்பது ஆஜ்னா அல்லது புருவ சக்கரத்தை குறிக்கிறது. மூன்றாவது கண் நெற்றியின் நடுவில் புருவங்களின் சந்திப்பிற்கு சற்று மேலே அமைந்துள்ளது. இது தியானத்தின் மூலம் ஒருவர் அடையும் அறிவொளியை குறைக்கிறது. ஆன்மீக அடிப்படையில் மூன்றாவது கண் திறப்பு என்பது பீனியல் சுரப்பியை செயல்படுத்துவதற்கான ஆன்மீக வார்த்தையாகும். இது முற்றிலும் உண்மையான விஷயம். தியானம் என்பது குண்டலினி விழிப்புணர்வை அடைவதற்கான வழிகளில் ஒன்றாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கண் சக்கரம் திறப்பதற்கான உடல் அறிகுறிகள் மற்றும் பிற அறிகுறிகள் பின்வருமாறு: நெற்றி அழுத்தம், புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வலி மற்றும் அழுத்தத்தின் பிடிப்புகள் அல்லது உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வு. இரண்டாவது, தலைவலி, நெற்றி பகுதியில் அடிக்கடி ஏற்படும் தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி இருப்பது. இந்த முழுமையான தியானம் மேற்கொண்டு இந்த மூன்றாவது கண் திறக்கும் பொழுது இந்த ஒரு குறிப்புகள் அறிகுறிகள் நமக்கு தென்படலாம். கண் சோர்வு, வெளிப்படையான காரணமின்றி கண்கள் சிவந்து போவது அல்லது புண் ஏற்படுதல். தலை சுற்றல், சில நேரங்களில் தலை சுற்றல் அல்லது மயக்கம் வரும். பார்வை மாற்றங்கள், நினைவில் ஏற்படும் மாற்றங்களுடன் தொடர்புடைய அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகள், எடுத்துக்காட்டாக ஒளி அல்லது பிரகாசமான விளக்குகளை பார்ப்பது. சைனஸ் பிரச்சனைகள், சைனஸில் அழுத்தம் அல்லது நெரிசல். ஒலிக்கு உணர்திறன், போட்டோபோபியா, இது ஒரு நபர் ஒலிக்கு உணர்திறன் அடையும் நிலை. காதுகளின் சத்தம், அவ்வப்போது அல்லது நாம் தூங்குவதற்கு முன் நமது காதுகளில் சத்தம் அல்லது பிற ஒலிகளை கேட்பது. தூக்க கலக்கங்கள், அசாதாரண தூக்க பழக்கம், தூக்க முடக்கம் அல்லது தெளிவான கனவுகள். கழுத்து வலி, இது ரேராமையம், கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதியில் தசை இருக்கும் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். மூன்றாவது கண் சக்கரம் திறப்பதின் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிகுறிகள்: மேம்படுத்தப்பட்ட உள்ளுணர்வு, வலுவான உள்ளுணர்வு, நுண்ணறிவு மற்றும் உள்ளுணர்வு உணர்வுகள். தெளிவுத்திறன், மனநல திறன்கள், அதாவது எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் திறனை வளர்ப்பது. அதிகரித்த புலனுணர்வு, சுற்றுச்சூழலின் உணர்வில் அதிகரிப்பு, நம்ம சுத்தி என்ன நடக்குது என்பது நல்லா நமக்கு புரியும். உள்ஞானம், உங்கள் ஆன்மாவுடனும் நெருங்கிய தொடர்பை பெறுவதற்கான உணர்வுகள். மனத்தெளிவு, சிறந்த சிந்தனை மற்றும் முடிவெடுப்பதில் விளைகிறது. ஆன்மீக விழிப்புணர்வு, கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் மற்றும் வழிகாட்டிகள் மீது வலுவான கவனம். கற்பனை, மேம்பட்ட படைப்பாற்றல் மற்றும் கற்பனை. நுண்ணறிவு மிக்க கனவுகள், உங்கள் கனவுகளின் அதிகரித்த தெளிவு மற்றும் அர்த்தமுள்ளதாக இருத்தல். உங்கள் கனவுகளில் செய்திகளை பெறுதல். நம்ம ட்ரீம்ஸ்ல வந்து இந்த மூன்றாவது கண் திறந்தா நல்ல செய்தியெல்லாம் வரும். அதுதான் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல்லாம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். பற்றின்மை, வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட், நீங்கள் ஈகோ விஷயங்களால் ஈர்க்கப்படுவதில்லை. பெருமை, பேராசை மற்றும் பிற உலக ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் இதில் ஏற்படும். பெருமையெல்லாம் குறைந்துவிடும். உயர்ந்த உணர்வு, உயர்ந்த இருப்பு வரிசையை சேர்ந்தது. நமது விழிப்புணர்வையும் உணர்வையும் மேம்படுத்தும் திறன். உலகளாவிய உணர்வுடன் வலுவான தொடர்பு. நமக்கு வந்து ஒரு இன்னர் செல்ஃப் கிடைச்சி ஹையர் செல்ஃப் ஏற்படும். அதனால வந்து நம்ம 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 குருமார்களுடன் அவங்களுடைய ஆன்மீக தொடர்பு ஏற்பட்டு அவங்க கான்சியஸ்னஸுக்கு நம்ம போவோம். அதுல வந்து நம்மளுடைய ஆன்மீக பயணம் ஏற்படும்.
இதெல்லாம் வந்து மூன்றாவது கண் திறப்பதனால வந்து ஒரு ஆன்மீக அறிகுறிகள். நண்பர்களே, ஒரு செகண்ட் நண்பர்களே. அடுத்ததாக ஸோ நமது இந்த மூன்றாவது கண் திறப்பினால் வந்து ஈகோ விஷயங்களால் நமக்கு ஈர்க்கப்படுவதில்லை. அதாவது பெருமை, பேராசை மற்றும் பிற உலக ஆசைகள் அதெல்லாம் வந்து நம்மளால் ஈர்க்கப்படாது என்று அறிகுறி. அடுத்தது, இந்த நாம் மூன்றாவது கண் திறக்கும் போது நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதாவது உள்ளுணர்வு, உள்ஞானம் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவு ஆகியவற்றின் விழிப்புணர்வை நாம் இந்த மூன்றாவது கண் திறப்பின் போது எதிர்பார்க்கலாம். நமது தற்போதைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் அறிகுறிகள் உண்மையில் நமது உண்மையான சுயத்துடன், உயர்ந்த இருப்பு நிலைகளுடன் ஒரு சிறந்த தொடர்பை குறிக்கின்றன. செல்ஃப் ரியலைசேஷன் கொடுக்கும். அதிகரித்த விழிப்புணர்வு மற்றும் புலனர்வு. நமது மூன்றாவது கண் சக்கரம் திறப்பது தொடர்பான முதல் குறிப்பிடத்தக்க அடையாளம் அல்லது பண்பு, நாம் உலகத்தை அனுபவிக்கும் விதத்திலும் நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை உணரும் விதத்திலும் முன்னேற்றம் அடைவதாகும். நம்மை சுற்றியுள்ள ஆற்றல் புலங்களை நாம் உணரத் தொடங்குவதையும் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர உதவும். புதிய உள்ளுணர்வுகள் அல்லது அதிர்வுகளை பெறுவதையும் நாம் கவனிக்கலாம். இந்த புதிய விழிப்புணர்வு, இதுதான் வந்து என்லைட்மெண்ட், அவேர்னஸ், பௌதீக உலகின் முகப்பை தாண்டி பார்க்கவும் உள்ளே இருக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகளை அனுபவிக்கவும் உதவுகிறது. மேலும் தரிசனங்கள், கனவுகள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல் அதன் சிறப்பு. மூன்றாவது கண் சக்கரம் விழித்தெழுந்தால் ஒருவர் தனித்துவமான காட்சிகளை காணலாம், கனவு காணலாம், ட்ரீம்ஸ், தெய்வீக வழிமுறைகளை பெறலாம். அதன் ஆஸ்ட்ரல் டிராவல்லாம் மேற்கொள்கிறார்கள். இவை ஆன்மா மற்றும் ஆவியிலிருந்து வரும் கனவுகள். இவை உயர்ந்த சுயத்திலிருந்து ஆன்மீக உலகத்திலிருந்து தொடர்பு கொள்ளும் வழிமுறையாகும். அவை நமக்கு அறிவையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்குகின்றன. இந்த அனுபவங்கள் நேர்மையான அணுகுமுறையுடனும் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஆன்மாவிலும் பிரபஞ்சத்திலும் உள்ள அறிவு கிணற்றிலிருந்து பெற பயன்படுத்தப்படலாம். அடுத்ததாக, மேம்படுத்தப்பட்ட தெளிவு மற்றும் செறிவு. மூன்றாவது கண் சக்கரம் திறப்பதன் கூடுதல் நன்மை மனதெளிவு மற்றும் செறிவு மேம்பாடு ஆகும். இந்த அமைப்பை பயன்படுத்தும் போது நாம் கவனம் செலுத்தவும் கற்பனை செய்யவும் நமது இலக்குகளை மிகவும் துல்லியமாகவும் திறம்படவும் அறிவிக்கவும் முடியும். இந்த விரிவாக்கப்பட்ட உணர்வு நிலை யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் இடையில் மேம்படுத்தி அறியவும் நமது ஆன்மாவிற்கு சரியான தேர்வுகளை செய்யவும் நம்மளை அனுமதிக்கிறது. அதாவது நம் வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். அடுத்தது, மாயைகளை விடுவித்தல் மற்றும் நம்பிக்கைகளை கட்டுப்படுத்துதல். மூன்றாவது கண் சக்கரம் திறக்கப்படும் போது ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்மளை குருடாக்கிய சில நம்பிக்கைகளை நீக்கும் செயல்முறையை நாம் கடந்து செல்வோம். இந்த விடுதலை பழைய முன்னுதாரணங்கள் வழியாகவும் அதற்கு அப்பாலும் செல்லும் போது குழப்பம், தெளிவின்மை அல்லது பாய்ச்சல் போன்ற அத்தியாயங்களை காட்டப்படலாம். இந்த சுத்திகரிப்பு செயல்முறையை ஏற்றுக்கொள்வது உயிர் பெற்று முடிவிலியின் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் திறனை நிரூபிக்கிறது. இதுதான் வந்து கிளீன்சிங் ப்ரொசீஜர்.
உயர்ந்த சுய மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகளுக்கான இணைப்பு. மூன்றாவது கண் சக்கரம் திறக்கும் போது நாம் உயர்ந்த சக்தி மற்றும் தெய்வீக தலையீட்டோடு தொடர்பில் இருப்பதை காண்போம். நாம் முழு பிரபஞ்சத்துடன் படைப்பு செயல்முறையுடனும் ஒன்றாக இருப்பதை போன்ற உணர்வை பெறுவோம். நமது பயணத்தில் நாம் ஒருபோதும் தனியாகவோ அல்லது கைவிடப்பட்டவராகவோ இல்லை என்பதை அறிவோம். இந்த இணைப்பு வாழ்க்கையின் ரகசியங்களை அவிழ்ப்பதில் நம்பிக்கை கொள்ள நம்மளை அனுமதிக்கிறது மற்றும் நமக்கு தலைமை தாங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு தலைமை தாங்க அனுமதிக்கிறது. மூன்றாவது கண் சக்கரம் திறக்கும் அறிகுறிகளை ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது கண் சக்கரத்தை திறக்கும் போது ஒருவர் உணரும் அனைத்து அறிகுறிகளும் ஒரு நபரின் ஒளிவட்டத்தில் நிகழும் ஒரு ஆற்றல் மாற்றத்தின் யதார்த்தங்கள். இந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுடன் இணைந்து செயல்பட நாம் தயாராக இருந்தால் சக்கரங்களை எவ்வாறு பாதுகாப்பாகவும் நனவாகவும் திறப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். விரிவாக சொன்னால், மூன்றாவது கண் சக்கரத்தை திறப்பது என்பது ஆன்மீக வழிகாட்டுதலை பெறுதல், நம் உள்ளுணர்வின் வளர்ச்சி மற்றும் ஒரு நபரின் ஆன்மீக ஆற்றலின் வளர்ச்சி என்பதாகும். இந்த செயல்முறையை திறந்த மனப்பான்மையுடனும் அது நமது உண்மைக்கு நெருக்கமாகவும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கு நெருக்கமாகவும் அழைத்துச் செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த மூன்றாவது சக்கரத்தினால் நமக்கு தெளிவு கிடைக்கும், சுய உணர்தல் செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாகும், சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கும், முற்போக்கு சிந்தனை உருவாகும், நம்பிக்கை ஏற்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் இந்த மூன்றாவது சக்கரத்துக்கு பிராக்டிஸ் தியானம் மேற்கொள்ளுதல், ஓம் மந்திரத்தை சொல்றது, பிராணாயாமா மேற்கொள்ளுதல், நம்ம இயற்கையுடன் கலக்குதல், இயற்கையுடன் நேரத்தை கழிப்பது, அதாவது இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி வாழணும்னு கத்துக்கிறது. அதாவது கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், உதாரணமாக நம்மளை நாம ஒரு உற்சாகப்படுத்திக் கொள்ளும் ஒரு இசை, ஆர்ட், கலை போன்றவற்றை கற்றுக்கொள்ளுதல். இந்த மூன்றாவது கண் திறப்பதினால் மற்ற சக்கரங்களின் திறப்பு அறிகுறிகள். வேர் சக்கரம் திறப்பதற்கான அறிகுறி, அதாவது ரூட் சக்கரம், மூலாதார சக்கரம் திறப்பதற்கான அறிகுறி, புதிதாக கண்டறியப்பட்ட நிலைத்தன்மை மற்றும் அடித்தளம் அமைத்தல் போன்ற வேர்ச்சக்கர திறப்பு அறிகுறிகளை நமது இணைப்பை ஆழப்படுத்தவும் நமது ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கவும் இந்த அறிகுறிகளை அடையாளம் காணலாம். இரண்டாவதாக சுவாதிஷ்டான சக்கரம் திறப்பு அறிகுறி. மேம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி சமநிலை உள்ளிட்ட சக்கரா திறப்பு அறிகுறிகளை கண்டறியலாம். மிகவும் நிறைவான வாழ்க்கைக்கு இந்த அறிகுறிகளை அடையாளம் காண நாம் தெரிந்து கொள்வோம். சூரிய பிளெக்ஸ் சக்கரா திறப்பு அறிகுறி, சோலார் பிளெக்சஸ், அதாவது மணிப்பூரா சக்கரா திறப்பு அறிகுறி. அதிகரித்த தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட சக்தி போன்ற சூரிய பிளெக்சஸ் சக்கரா தொடக்க அறிகுறிகளை காணலாம். சுயமரியாதை, இதனால் சுயமரியாதை மற்றும் தெளிவை அதிகரிக்க இந்த அறிகுறிகளை அடையாளம் காணலாம். அடுத்ததாக இதய சக்கரம் திறப்பதற்கான அறிகுறி. அதிகரித்த இரக்கம் மற்றும் உணர்ச்சி ரீதியான சிகிச்சை முறை வரை இதய சக்கரம் திறப்பதற்கான அறிகுறிகளை காணலாம். இந்த உருமாறும் அறிகுறிகளை கண்டு தழுவுவது என்பது இந்த இதய சக்கரம் திறப்பதற்கான அறிகுறி. அடுத்ததாக த்ரோட் சக்கரா, தொண்டை சக்கரம், விசுத்த சக்கரா திறப்பதற்கான அறிகுறி. இந்த மேம்படுத்தப்பட்ட தொடர்பு மற்றும் சுய வெளிப்பாடு போன்ற தொண்டை சக்கர திறப்பு அறிகுறிகளை காணலாம். அதிக தெளிவு மற்றும் நம்பிக்கைக்காக விழிப்புணர்வின் அறிகுறிகளை நாம் காணலாம். அடுத்ததாக கிரவுன் சக்கரா, சகசிராரா சக்கரா, கிரீட சக்கரா திறப்பு அறிகுறிகள். உயர்ந்த உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு உள்ளிட்ட கிரீட சக்கர திறப்பின் அறிகுறிகளை நாம் இதில் காணலாம். இந்த விழிப்பு அறிகுறிகளை கண்டு தழுவுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கண் சக்கரம் முழுமையான வழிகாட்டி. நமது விரிவான வழிகாட்டியில் மூன்றாவது கண் சக்கரத்தின் பொருள் இருப்பிடம் மற்றும் பண்புகளை கண்டறியவும் மேம்பட்ட உள்ளுணர்வு, இன்னர் செல்ஃப்
நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்காக நமது அஜ்னாவை எவ்வாறு செயல்படுத்துவது, சமநிலைப்படுத்துவது என்று நாம் ஆராய முடியும். அடுத்ததாக பீனியல் சுரப்பி செயல்பாடுகள், ஆரோக்கியம், ஆன்மீகம் மற்றும் குறைவாக அறியப்பட்ட உண்மைகள். பீனியல் சுரப்பியின் ரகசியங்களை கண்டறிந்து அதன் செயல்பாடுகள், ஆரோக்கிய நன்மைகள், ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதிகம் அறியப்படாத சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த விரிவான வழிகாட்டியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது 3வது சக்கரம் சுவாசம். நமது உள்ளுணர்வை இப்பொழுது எழுப்பும். நமது உள்ளுணர்வை விரைவாக எழுப்ப 3வது கண் சக்கர சுவாசம் நுட்பங்களை நாம் காணலாம். மனத்தெளிவு மற்றும் உள்பார்வைக்காக மாற்று நாசியிலிருந்து ஓம் மந்திரம் வரை சக்தி வாய்ந்த பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 3வது சக்கரத்தின் பொருள், சின்னம், இருப்பிடம் மற்றும் பண்புகள். 3வது கண் சக்கரத்தின் பொருள், சின்னம், இருப்பிடம் மற்றும் பண்புகளை கண்டறிவும் இந்த வழிகாட்டியுடன் உள்ளுணர்வு, கருத்து மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு பற்றிய நுண்ணறிவுகளை திறக்கவும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். 3வது கண்ணில் சக்கர அடைப்பு அறிகுறிகள், உள்ளுணர்வு இல்லாமை மற்றும் மூடுபனி போன்ற 3வது கண் சக்கர அடைப்பு அறிகுறிகளை அடையாளம் காணவும், இந்த அடைப்புகளை எவ்வாறு அகற்றுவது மற்றும் நுண்ணறிவை மேம்படுத்தி என்று நாம் அறிய வேண்டும். 3வது கண் சக்கர சோதனை நமது உள்பார்வையை ஆராயும், அதாவது நம்ம இன்னர் கான்சியஸ்னஸ் ஆராயும். 3வது கண் சக்கர சோதனை நமது உள்ளுணர்வு மற்றும் நுண்ணறிவை கண்டறியும், தடைகளை அடையாளம் கண்டு நமது ஆன்மீக விழிப்புணர்வை எவ்வாறு திறம்பட மேம்படுத்துவது என்பதை நாம் அறிய முடியும். அடுத்ததாக உள்ளுணர்வு மற்றும் உள் ஞானத்திற்கான 3வது கண் சக்கர உறுதிமொழிகள். 3வது கண் சக்கர உறுதிமொழிகள் மூலம் நமது உள்ளுணர்வு மற்றும் உள்ஞானத்தை திறக்கவும், இந்த சக்தி வாய்ந்த 3வது உள்ளுணர்வு மூலம் ஆன்மீக நுண்ணறிவு, தெளிவு மற்றும் உயர்ந்த கருத்துக்காக அஜ்னா சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, சமநிலைப்படுத்துவது என்பதை நாம் அறிய முடியும். 3வது கண் சக்கர தியானம் நமது உள்ளுணர்வு மற்றும் நுண்ணுணர்வை மேம்படுத்தும். 3வது கண் சக்கர தியானத்தின் மூலம் உள்ளுணர்வையும் உள் பார்வையையும் எழுப்பி அஜ்னா சக்கரத்தை செயல்படுத்துவதற்கான முறைகளை ஆராய்ந்து நமது தெளிவு, நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு மேம்படுத்தப்படும். 3வது கண் சக்கர படிகங்கள் மற்றும் கற்கைகள். 3வது கண் சக்கரத்தை செயல்படுத்துவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த படிகங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அமெத்திஸ்ட், அசுரைட், லாப்ரசைட் போன்ற மோல்டவைட். இந்த கற்கள் உள்ளுணர்வை மேம்படுத்துகின்றன, மனத்திறன்களை மேம்படுத்துகின்றன. இதெல்லாம் ஸ்டோன் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் ஆன்மீக நுண்ணறிவை வலுப்படுத்தும். நண்பர்களை, இப்பொழுது நாம் இந்த 3வது கண் திறப்பதற்கு தியானம் மேற்கொள்ள வேண்டும், பிராணாயாமம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இந்த தியானம் மேற்கொள்ளும் வழிகளை பற்றி நாம் இப்போது காண்போம். தியானம் எப்படி செய்ய வேண்டும்? இது ஜஸ்ட் நான் ஜென்ரலா மெடிடேஷன் தியானத்தை பற்றி சொல்றோம். சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கைகள் இரண்டையும் கோர்த்து கண்கள் இரண்டையும் மூடிக்கொள்ள வேண்டும். 2 நிமிடம் அமைதியாக கவனிக்க வேண்டும். எண்ணங்கள் வந்த வண்ணமே இருந்தால் இயற்கையாக நிகழும் நமது சுவாசத்தை கவனிக்க வேண்டும். எண்ணங்கள் அற்ற நிலையில் நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். நமக்குள் லேசாக இருக்கிறதா, கனமாக இருக்கிறதா, வலியாக உள்ளதா, சந்தோஷமாக உள்ளதா, பயமாக உள்ளதா, நமது அனுபவங்களை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு ஆரோக்கியமின்மை பிரச்சனை இருந்தால் உடலில் வலிகள் நிச்சயம் உருவாகும். சில பேர் தியானம் செய்யும் போது எனக்கு உடலில் வலி ஏற்படுகிறது, அசௌகரியமாக உணர்கிறேன், பயம், துன்பம், துயரம் ஏற்படுகிறது என்று கூறி தியானத்தை விட்டு விடுவார்கள். தியானம் செய்யவில்லை என்றால் அந்த கர்ம வினைகளை நாம் எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? பௌதிக வாழ்வில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் தீர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடலில் ஒரு நோயாக தீர்த்து கொள்ள வேண்டும். தியானத்தில் வலிகள், பயங்கள், துக்கங்கள், அசௌகரியங்கள் ஏற்பட்டால் நமக்குள் இருக்கும் தடைகள் நீங்கி கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். வீட்டை சுத்தம் செய்யும் போது தூசி எழுகிறது என்பதால் வீட்டை அப்படியே வைத்திருப்போமா? அதுபோலதான் தியானம் செய்தால் மிக நன்றாக இருக்கும். அதனால் தியானத்தில் இருக்கும்போது இந்த அனுபவங்கள் ஏற்பட்டால்தான் நாம் சரியாக தியானம் செய்கிறோம் என்று அர்த்தம்.
நமக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள், நோய்கள் அனைத்தும் வெளியேறுகிறது என்பதை தியானத்தின் மூலமாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு வியர்வை, கொட்டாவி, கண்களிலிருந்து நீர் வருதல், உடல் முழுவதும் சூடாகி அந்த வெப்பம் வெளியேறுதல் போன்றிருத்தல், ஏப்பம் வருதல், நமைச்சல் ஏற்படுதல் போன்றவையும் இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நிலையாக தியானத்தில் உட்கார்ந்திருப்பது மட்டுமே. நமது அனுபவங்களை ஒரு சாட்சியாக கவனித்துக் கொண்டிருப்பது மட்டுமே. நமக்கு இவை எதுவும் நடக்கவில்லை என்றால் அப்போது நாம் யோசிக்க வேண்டும், பிரபஞ்ச சக்தி நமக்குள் வருகிறதா இல்லையா, நாம் தியானம் சரியாக செய்கின்றனா இல்லையா என்று. சில பேருக்கு தியானத்தில் எந்த அனுபவங்களும் ஏற்படுவதில்லை, ஆனால் பௌதீக வாழ்வில் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக சரியான மாற்றங்களுடன் இருப்பார்கள். இதுவும் அவர்கள் பிரபஞ்ச சக்தியை நன்றாக உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள்படும். மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு கண்களை மூடினாலே திறந்து விட வேண்டும் என்று தோன்றும். அதாவது அங்கு மனதின் அழுத்தங்கள் வெளியேறுகிறது. நமக்கு தியானத்தில் எந்த அனுபவங்கள் வந்தாலும் சரி, அவை அனைத்தும் நல்லதுதான். அந்த அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில பேருக்கு வெளிச்சம், வண்ணங்கள் தெரியும். வெளிச்சம் என்றால் ஞானம். அவற்றை நமக்குள் வரவேற்று கொள்ள வேண்டும். நமது உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் அந்த வெளிச்சத்தால், வண்ணங்களால் நிரம்ப வேண்டும். இன்னும் சில பேருக்கு சில காட்சிகள் தெரியும். பறவைகள், செடிகள், பூக்கள் என சில காட்சிகள் தெரியும். மலைகள் என்ற காட்சிகள் தெரியும். அப்போது அந்த காட்சிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இதிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கான பதில் நமக்குள் இருந்து கிடைக்கும். வெளியிலிருந்து கேட்டது போல் இருக்கும், யாரோ சொல்வது போல் இருக்கும், குரல் கேட்கும், அல்லது அந்த காட்சி மற்றும் அது பற்றிய விளக்கம் நமக்கு புரியும். இன்னும் சில பேருக்கு தியானம் செய்யும் போது ரிஷிகள், யோகிகள், கடவுள்கள் தெரிவார்கள். அவர்களின் முன் தியானம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்களின் சக்தி, நிலை, ஞானம் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அதுதான் நம்ம குருமார்களின் கான்சியஸ்னஸுக்கு நம்ம போவது. நம்மளுடைய தியானத்தை மேற்கொள்ள மேற்கொள்ள நம்மளுடைய இன்னர் செல்ஃபை நல்லா புரிந்து கொண்டு நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று நம்ம குருமார்களின் நிலைக்கு நம்ம செல்லுதல். ஸோ அந்த குருமார்களின் நிலைக்கு சென்று ஞானம் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அதை நாம் எல்லோருக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நாம கத்துக்கந்த நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட பிறவியை பார்க்க வேண்டும் என்று கூறுங்கள். சில பேருக்கு வெற்றிடமாக ஒன்றுமில்லாமல் தியானம் செய்யும் போது சூன்யமாக நிம்மதியாக இருக்கும். அதுவும் கூட மிகுந்த உயர்ந்த நிலை. அதுதான் ஜீரோ தாட்ஸ். தியானத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்படும். நமது முன்னேற்றங்களை பொறுத்து நமது ஆன்மா நமக்கு அளிக்கும். மற்றவர்களின் அனுபவங்களை நாம் கேட்டறிய வேண்டும். அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு வரவில்லையே என்று துன்பப்படக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதை நமது ஆன்மா நமக்கு அளிக்கும். அடுத்ததாக ஆன்மீக நிலை என்பது என்ன என்பதை பார்ப்போம். ஆன்மீக நிலை என்பது எது? நானே இறைவன் என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது நமது ஆற்றல் உயர்ந்துவிடும். ஆனால் பௌதீக வாழ்விற்கு வரும்போது என் வாழ்க்கை நரகமாக, அவனே காரணம், அவனை நான் விடமாட்டேன் என்று கூறினால் நாம் இறைவனாக எப்படி முடியும்? நான் ஆன்மா என்று நினைத்தால் நமக்கு ஆற்றல் உயரும். அந்த ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டுமென்றால் நடைமுறையிலும் அதை நாம் பின்பற்ற வேண்டும். நமது வாழ்வில் அனைத்திற்கும் பொறுப்பு நானே, வேறு யாருக்கும் இதில் சம்பந்தமில்லை. மற்றவர்கள் என்னை ஏமாற்றினார்களா, அதற்கு கூட நான் தான் காரணம். இதற்கு என் சிந்தனை தான் காரணம். அது என் கர்ம வினைதான். இந்த அனுபவத்தில் இருந்து நல்ல பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். நாம் ஏமாற்றப்படுவதற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை எப்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது நாம் அந்த இறைவனின் நிலையை அடைந்து விட்டோம். அந்த நிலையில் நமக்குள் இருக்கும் வருத்தங்களை வெளியேற சொன்னால் அனைத்தும் வெளியேறிவிடும். துயரத்தை வெளியேற சொன்னாலும் துயரங்கள் அனைத்தும் வெளியேறிவிடும். ஆரோக்கியன்மையை வெளியேற சொன்னாலும் அதுவும் வெளியேறிவிடும். இதுதான் ஆன்மீக நிலை. அதாவது அந்த நிலைக்கு நாம சென்றுட்டா நம்முள்ள இருக்கும் வருத்தங்கள் வெளியேற சொன்னா வருத்தம் வெளியேறிடும்.
துயரத்தை வெளியேற சொன்னா துயரம் வெளியேறிடும். ஆரோக்கியின்மையை வெளியேற சொன்னா ஆரோக்கியின்மையும் வெளியேறிடும். அதுதான் நமது உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும் இந்த தியானங்களை மேற்கொண்டு ஆன்மீக நிலையை அடைந்தால். அடுத்ததாக சூட்சும ஆசான்கள், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். இறைவன், ரிஷிகள், யோகிகள் போன்றோர் சூட்சும ஆசான்கள் ஆவார்கள். உயர் அலைவெண்களில் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருப்பதால் இவர்களின் தரிசனம் நமக்கு கிடைக்காது. சூட்சும ஆசான்களை நாம் அழைத்தால் அவர்கள் வருவார்கள். அது போலவே சூட்சும பிரமிடுகள், ஆஸ்ட்ரல் பிரமிட் என்கிறோம். அவை பௌதீகமாக பிரமிடுகள் எப்படி உள்ளதோ அது போலவே பல வகைகள் இந்த பிரமிடுகள் உள்ளது. கோல்டன் பிரமிட், டைமண்ட் பிரமிட், சால்ட் பிரமிட், கூலிங் பிரமிட், இன்னும் பல வகைகள் உள்ளது. இவற்றை நாம் அழைத்தால் நம்மிடம் வரும். சூட்சுமமான ஆயுர்வேத வனங்கள் கூட உள்ளது. சூட்சுமமான கடல்கள் உள்ளது. எனவே சூட்சும சக்திகளை உபயோகப்படுத்தி சூட்சும சரீரங்களை சுத்தப்படுத்தும் போது இந்த பௌதிக உடலில் ஆரோக்கியமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுவே இந்த ஆஸ்ட்ரல் ஆபரேஷன் மற்றும் ஆஸ்ட்ரல் சர்ஜரியின் முக்கிய அம்சங்கள். அடுத்ததாக கர்ம வினைகள், அஞ்ஞானம், அறியாமை தடைகளை நீக்கிக் கொள்ளுதலை பற்றி காண்போம். நமக்குள் நிறைய தடைகள் உள்ளது என்றால் நம்மிடம் ஆரோக்கியமின்மை அதிகமாக உள்ளது என்பதுதான் அதன் பொருள். நமக்கு அதிகமான கர்ம வினைகள் உள்ளது என்று பொருள், அல்லது அதிகமான பயங்கள், துயரங்கள் உள்ளது என்று பொருள். நமக்குள் இருக்கும் ஒரு தடை நீங்கியதென்றால் நமது ஒரு கர்மவினை நீங்கியது என்பதையும் ஒரு நோய் குணமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். கர்மா என்றாலும் அஞ்ஞானம் எனப்படும் அறியாமை என்றாலும் நமக்குள் இருக்கும் பயம், துன்பம், துயரம், கோபம், நோய்கள், தயக்கங்கள், மன அழுத்தங்கள் என்று எதுவானாலும் அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் தடைகளே. ஒவ்வொரு ஆசானும் ஒவ்வொன்றின் மீதும் வகுப்புகளை எடுப்பார்கள். ஒன்று சுத்தமானால் மற்றவை அனைத்தும் சுத்தமாகிவிடும். இந்த கர்ம வினைகளை 4 வழிகளில் சுத்தம் செய்து கொள்ளலாம். முதலாவது வழி தினமும் தியானம் செய்தல். இரண்டாவது வழி ஞானத்துடன் சுத்தம் செய்தல். மூன்றாவது வழி மன்னித்தல், மன்னிப்பு கோருதல். நான்காவது வழி அதாவது ஆன்மீக நிலைக்கு செல்லுதல். முதல் வழியை பார்ப்போம். தினமும் தியானம் செய்தல். உதாரணமாக நாம் கடை வீதிக்கு செல்வதாக நாம் நினைத்துக் கொள்வோம். அங்கு ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. அதில் ஒருவர் நம்மளை அழித்து விட்டார் என்று வைத்துக் கொண்டால் அதனால் நமக்கு வலியும் துயரமும் ஏற்பட்டு அதையே சிந்தித்துக் கொண்டிருப்போம். இந்த பிரச்சனையால் ஒரு துயரம், ஒரு கோபம் என்னும் சக்தி நமக்குள் ஆரம்பமாகிறது. இந்த துயரமும் கோபமும் அதற்கு அனுகூலமாக இருக்கும் விஷயங்களை, அதாவது கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அவமான விஷயங்களை, அது 1 வருடம் முன்பு யாரோ ஒருவர் ஏற்படுத்தியதாக கூட இருக்கலாம். அந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் நிகழ்ந்த துயர சம்பவங்களை ஞாபகப்படுத்தி இன்னும் அதிகமான துன்பத்தை நமது வாழ்க்கையில் கவர்ந்தெழுக்கும். துன்பங்கள் அதிகமாவதால் நமது பௌதிக உடலில் நோய்களும் அதிகமாகிறது. இது போல் நிகழாமல் இருக்க பிரச்சனைகள் ஏற்பட்ட போது நாம் வீட்டிற்கு வந்து தியானம் செய்தோம் என்றால் அந்த தியானத்தில் நாம் பெறும் உயர் சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி நமக்குள் இருக்கும் துயரம், கோபம் எனும் குறைநிலை சக்திகளை வெளியேற்றிவிடும். அந்த ஒரு லோயர் செல்ஃப்னஸ்லாம் போயிடும். அந்த உயர் சக்தி நமக்குள் இருப்பதால் அந்த நபர் மீதும் இருக்கும் கோபத்தை, பகையை நாம் விட்டுவிடும் போது மன்னித்தலிலும் உயர் செயலும் நடைபெறுகிறது. ஹையர் கான்சியஸ்னஸுக்கு போவோம் நம்ம. இரண்டாவது வழி ஞானத்துடன் சுத்தம் செய்தல், கிளீன்சிங். ஒருவர் நம்மளை ஏமாற்றியதாக வைத்துக் கொள்வோம். 10 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றி ஒருத்தர் சென்று விட்டார். அதை நினைத்து நினைத்து நாம் துயரப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த துயரத்தில் நமது ஆரோக்கியம் குறைகிறது. அப்படி இல்லாமல் நாம் கர்மவினை சித்தாந்தத்தைப்படி நடந்த விஷயத்தை பற்றி எண்ணி வருந்தாமல், நான் முற்பிறவியில் அவரை ஏமாற்றினேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி இருப்பேன், அதனால்தான் இந்த கர்ம வினையை நாம் இப்பொழுது அனுபவிக்கிறேன், இப்போது இந்த கர்ம வினை தீர்ந்தது என்கிற ஞானத்துடன் இதை நாம் ஏற்றுக்கொண்டால்
அவரை நாம் மன்னித்து விடுவோம். எப்போது நாம் மன்னிக்கிறோமோ அப்போது அந்த கர்ம வினை சம்பந்தப்பட்ட துயரத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். அந்த துயரம் இல்லாத போது அது சம்பந்தப்பட்ட நோயிலிருந்தும் விடுபடுவோம். இதை நாம் மற்றவர்களுக்கு கூறுவோம். வேறு யாராவது இந்த துன்பத்தில் இருந்தால், இது உன் கர்ம வினை, நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவம், இதை நீ அனுபவிக்கிறாய். ஆனால் நமக்கு நடந்தால் அதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். முற்பிறவிகளை நிரூபித்து காட்டுவோம். அப்போது ஒப்புக்கொள்கிறேன் என்கிறோம். தியானத்தில் முற்பிறவிகளை பார்த்தாலும் இது ஒரு கற்பனை என்று ஒதுங்குகிறோம். தினமும் நாம் தவறாமல் தியானம் செய்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் சக்தி நமக்கு ஏற்படும். இந்த பிரச்சனையை ஒப்புக்கொள்ளும் சக்தி நம்மிடம் இருந்தால் முற்பிறவிகளை பார்க்க முடியாமல் போனாமல் கூட நம்மளை ஏமாற்றிய அந்த நபரை மன்னித்து விடுவோம். இதுதான் மன்னிக்கும் குணம். அந்த துன்பத்திலிருந்து, அந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டு விடுவோம். ஞானத்தின் மூலம் கர்ம வினையிலிருந்து விடுபடுவது இரண்டாவது வழி. மூன்றாவது வழியாக மன்னித்தல், மன்னிப்பு கோருதல். எப்போதோ ஒருவரை நாம் அடித்தோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த விஷயத்தை நாம் மறந்து விட்டோம். ஆனால் அடி வாங்கிய அந்த நபர் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு பல வருடங்களுக்கு பிறகு கூட உங்களை எங்கு சந்தித்தாலும் அவர் உங்களை அடிக்க முயற்சி செய்வார். இது ஒரு கர்ம வினை. பார்க்கும் போதெல்லாம் இவர் என்னை திட்டுவதும் அடிப்பதுமாக இருக்கிறார் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவரை நாம் அடித்த விஷயம் நமக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட்டால் அவரிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அவர் உங்களை மன்னித்து விட்டால் இனி அவர் உங்களை அடிக்க மாட்டார். அந்த கர்ம வினையிலிருந்து நாம் விடுபட்டது போலதான். இது இந்த பிறவியில் நடந்தது, ஆகையால் அது ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் இதற்கு முற்பிறவிகளில் இதுபோல் பிரச்சனைகள் இருந்திருந்தால் இப்போது இந்த பிறவியில் அந்த நபர் நம்முன் எதிர்பட்டால் அவரை பார்க்கும் போது நம்மை அறியாமலேயே நமக்குள் இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படும். அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மிடம் சண்டையிட்டு நம்மை அடிக்க தோன்றும். ஏனெனில் முற்பிறவியில் நடந்த பிரச்சனை இருவருக்குள்ளும் பதிவாகி இருக்கும். அதனால் அது சம்பந்தப்பட்ட உணர்வுகள் வெளியில் வருகிறது. அதை நாம் புரிந்து கொண்டு அவரிடம் தியானத்தில் மன்னிப்பு கேட்டால் அவரின் ஆன்மா நம்மை மன்னித்து விட்டால் அவர் நம்மை கண்டாலும் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது. அவரை பார்க்கும்போது ஏற்படும் பயமும் நமக்குள் இருந்து வெளியேறும். இதுபோல நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பேருக்கு துன்பத்தை ஏற்படுத்தி இருப்போம். ஆகவே தியானத்தில் உட்காரும் போது அவர்கள் அனைவரையும் அழைத்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டால் அவர்கள் மன்னித்து விட்டால் அந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அவர்கள் வந்ததாக நினைத்து நாம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் போது டெலிபதியாக இந்த செய்தி ஆன்மாவையும் சென்றடையும். அவர்களுக்குள்ளும் மாற்றங்கள் ஏற்படும். நான்காவது வழி, நாம் இறைவனாக இருக்கும்போது நமக்கு ஒரு நோய் இருந்தால் அல்லது ஒரு தலைவர் இருந்தால் குணமாக வேண்டும் என்று கூறினால் அந்த நோய் குணமாகும். அது எப்போது என்றால் நாம் அந்த இறைவன் என்ற நிலையில் இருக்கும்பொழுது, ஆன்ம நிலையில் இருக்கும்போது, மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் நினைப்பது, நாம் வேண்டுவது வேண்டியபடி நடக்கும். அதனால் ஆன்ம நிலைக்கு செல்வதற்கு நாம் தியானம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சில சங்கல்பங்களை நாம் பார்க்கலாம். அதாவது சங்கல்பங்கள் நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஆன்மீக வழியில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். என் மூலம் இந்த உலகெங்கும் ஆன்மீக ஞானம் மற்றும் தியானம் சென்றடைய வேண்டும். என் வாழ்க்கை நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும். இந்த சங்கல்பம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். அது நமது வாழ்க்கை அதை நோக்கி பயணம் செய்யும். இரண்டாவதாக, என் அகத்தில் ஆன்மீக சக்தியில் பயம், வருத்தம், துன்பம், துயரம், பாதகமான எண்ணங்கள், சரியற்ற நம்பிக்கைகள், அறியாமையை ஆன்மாவின் மூலத்திலிருந்து எந்த பிறவிக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்த காரணத்துடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் முழுமையாக நிரந்தரமாக விலகிவிட வேண்டும். தியானம் செய்து அவை பஞ்சபூதத்தில் கலந்து விட வேண்டும். நம்மிடமிருந்து விலகும் அனைத்தும் தியானம் செய்து ஒளியாக மாற வேண்டும். நம் தலை மீது சூட்ச்ம சால்ட் பிரமிட் வர வேண்டும். நம் தலையின் சகஸ்திரத்தில் இருக்கும் தடைகள் விலக வேண்டும். இங்கிருக்கும் அபாரமான சக்தி நமது உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும் செல்ல வேண்டும். அடுத்ததாக,
இந்த ஆன்மா பிறந்ததிலிருந்து இன்று வரை இதனுடன் சம்பந்தப்பட்ட கனிமங்களை, ஜீவராசிகளை, பறவைகளை, மரம் செடி கொடிகளை, கடல் வாழ் உயிரினங்களை, மனிதர்களை துன்புறுத்தி இருந்தால், துயரம் அடைய செய்திருந்தால், அவற்றின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்திருந்தால், அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் இங்கு வந்து இங்கிருக்கும் சூட்சும ஆசான்களின் உதவியுடன் தியானம் செய்து, நான் செய்த தவறுகளை மன்னித்து, தியானம் சம்பந்தப்பட்ட பிறவிகளை வேண்டி இங்கிருந்து நிரந்தரமாக விடுதலை அடைய வேண்டும். அடுத்ததாக, இந்த ஆன்மா பிறந்ததிலிருந்து இப்போது வரை எந்த காரணத்திற்காவது எந்த பிறவிக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்த ஆன்மாவையாவது நிந்தனை செய்திருந்தால், இருந்திருந்தால் அவற்றுக்கு சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் இந்த ஆன்மாவின் மூலத்திலிருந்து முழுமையாக நிரந்தரமாக விலக வேண்டும். இக்கணத்தில் இருந்து நமது உடலை, மனதை, புத்தியை நமது ஆன்மாவிடம் ஒப்படைப்போம். என் ஆன்மா ஒவ்வொரு கணமும் நான் ஆன்மீகமாக உயர்ந்த நிலையை அடையும்படி செய்து, மற்றவர்களையும் அந்த நிலையை அடையும்படி செய்ய என்னை வழிநடத்த வேண்டும். நமக்கு எது வேண்டுமென்றாலும் நமது ஆன்மாவிடம் கேட்க வேண்டும். நமக்கு உணவு வேண்டும் என்று தாயிடம் எப்படி கேட்போமோ அதே போல் கேட்க வேண்டும். கடல்களை வரவேற்போம். கடலின் சக்தி நிலை ஞானம் நமக்கு வேண்டும். என் 7 சரீரங்களும் கடல் நீரில் மூழ்கி அவற்றில் இருக்கும் தடைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட வேண்டும். அதை சில கணம் உணர வேண்டும். அற்புதமாக நிகழ்வுகள் நடக்கும். அடுத்ததாக, நமக்கு 7 சரீரங்கள் உள்ளது. கண்களுக்கு தெரியும் இந்த பௌதீக உடல். கண்களுக்கு தெரியாத இன்னும் 6 சரீரங்கள் உள்ளது. அவற்றுடன் சேர்ந்து நாம் இரவில் பயணம் செய்கிறோம். நம் 3வது சரீரம் மனோமய சரீரம். நமக்குள் இருக்கும் கோபம், பயம், வலி, துக்கம், பகை, வெறுப்பு அனைத்தும் இந்த மனோமய சரீரத்தில் இருக்கும். எனவே அது சொல்வது போலவே நாம் இங்கு நடந்து கொள்வோம். ஆகையால் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு சங்கல்பம். என் பூர்ணாத்மா உருவாக்கிய ஆஸ்ட்ரல் டைமண்ட் பிரமிட் என் மனோமய சரீரத்தின் மீது நிரந்தரமாக உருவாகி அதில் இருக்கும் சரியற்ற அனைத்து உணர்வுகளை அவ்வப்போதே வெளியேற்றிவிட வேண்டும். இரண்டாவது சரீரத்தை பிராணமய கோஷம், எத்திரிக் பாடி என்கிறோம். அதில் இருக்கும் தடைகள் நம் உடலில் இருக்கும் நோய்கள். அதில் 2,72,000 நரம்புகள் உள்ளன. அதற்கு ஒரு சங்கல்பம் செய்ய வேண்டும். என் பூர்ணாத்மா உருவாக்கிய கிறிஸ்டல் பிரமிட் என்னுடைய 2,72,000 நரம்புகள் மீது எப்போதும் நிரந்தரமாக இருந்து அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும். அவற்றில் இருக்கும் முடிச்சுகளை நீக்க வேண்டும். என் பூர்ணாத்மா உருவாக்கிய டைமண்ட் பிரமிட் என்னுடைய மனோமய சோகத்தின் மீது நிலையற்ற அங்கிருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும். நண்பர்களே, மரங்களுக்கு ஏதாவது தொல்லை அளித்திருந்தால் அவைகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பெரிய பெரிய ஆலமரங்களை வளர்ப்போம். அவற்றின் விழுதுகளால் நமக்குள் இருக்கும் தடைகளை விளக்க வேண்டும். ஆயுர்வேத ஆசான்கள் சரகர், சுசுருதர், தன்வந்திரியை வரவேற்க வேண்டும். சூட்ச்ம ஆயுர்வேத வனங்களை வரவேற்போம். ஆயுர்வேத வனங்களில் இருக்கும் ஔடதங்கள் என் ஒவ்வொரு அணுவிலும் நுழைந்து நமக்குள் இருக்கும் தடைகளை நீக்க வேண்டும். அடுத்தது 7வது பரிணாமத்துடன் சம்பந்தப்பட்ட ஆர்கிடூரியன் ஆசான்களை வரவேற்க வேண்டும். அவருடைய தொழில்நுட்பங்களை, ஹீலிங் சேம்பரை மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டும். அடுத்ததாக, நம் மனோமய கோஷத்தில் 6 சக்கரங்கள் உள்ளது. 7வது சகஸ்ராரம் என்கிறோம். சக்கரங்கள் என்பது சக்தி மையங்கள். அவற்றில் இருக்கும் தடைகளை நம்முடைய நோய்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, அஞ்ஞா இவை மட்டுமில்லாமல் நம் மனோமய கோஷத்தில் இன்னும் பல சிறு சிறு சக்கரங்கள் உள்ளது. என் பூர்ணாத்மா உருவாக்கிய டைமண்ட் பிரமிட் என்னுடைய அனைத்து சக்கரங்கள் மீதும் நிரந்தரமாக உருவாகி அவற்றில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் அவ்வப்பொழுதே நீக்கிவிட வேண்டும். அவை ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்க வேண்டும். அவை அனைத்தும் சரியான இடங்களில் சரியான அளவுகளில் இருக்க வேண்டும். என் பூர்ணாத்மா உருவாக்கிய டைமண்ட் பிரமிட் எனும் 7 சரீரங்களின் மீதும் நிரந்தரமாக உருவாகி அவற்றில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும். அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்க வேண்டும். நான் என்னுடைய உயிர் சரீரங்களின் உதவியுடன் இந்த பூமியில் பணி செய்ய வேண்டும். ஆரோக்கியத்திற்கான சங்கல்பங்கள். இந்த உடலின் அனைத்து அணுக்களிலும் அவ்வப்பொழுது ரசாயன பணிகள் நடந்து அணுக்களின் ஒர்க்கிங் மாஸ்டர்ஸ் அவ்வப்பொழுதே உருவாக்கி பிரபஞ்சத்தின் மூல சக்தியை உள்வாங்கி அந்தந்த இடங்களில் பிரவேசித்து
அவ்வப்போதே அணுக்களை வலிமையாக்கி உறுப்புகளை ஆரோக்கியமாக்கி வலிமையாக்க வேண்டும். இந்த ஆன்மா விஸ்வத்தின் பிரம்மாண்ட இயற்கையுடன் தியானம் செய்ய வேண்டும். பறந்து விரிந்த இந்த இயற்கையின் ஆன்மாவின் அணுக்களில் நிறைந்து இயற்கை நிலையில் ஆன்மா வாழ வேண்டும். நரம்பு மண்டலத்தை சுத்தம் செய்யும் கிராப் சர்க்கிள் என்பது ஒரு என்லைட்மெண்ட் சக்தி. அதன் மீது தியானம் செய்ய வேண்டும். அதே போன்று நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் தடைகளை நீக்க தேவையான கிராப் சர்க்கிள் வர வேண்டும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நமது உடலில் லட்சக்கணக்கான அணுக்கள் உள்ளது. அவற்றிற்கும் ஆன்மா உள்ளது. அதற்கு ஒரு சங்கல்பம் செய்ய வேண்டும். என் உடலில் இருக்கும் அனைத்து செல்களின் மீது என் பூர்ணாத்மா உருவாக்கிய கிறிஸ்டல் பிரமிட் நிரந்தரமாக உருவாகி அவை அனைத்தும் தியானம் செய்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும். நண்பர்களே, இந்த ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியில் ஒருமித்த மனநிலை இருந்து இரு வேறுபட்ட மனோநிலைகளில் பிரவேசித்து உள்ளோம். வேறுபட்ட நிலைகள், அதாவது நம்முடையது சரி, தவறு, இருள், வெளிச்சம், அதாவது ஒன்றிலிருந்து அனைத்தும் இரண்டாக உருவானது. இந்த வேறுபட்ட மனோநிலையில் பிறப்பில் நமக்கு எத்தனையோ தடைகள் உருவானது. மீண்டும் நாம் இப்போது ஒருமித்த நிலையில் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே அவற்றுக்கு சம்பந்தப்பட்ட தடைகளை விலக்கிக் கொள்வோம். எண்ணிலிருந்து விலகும் அனைத்தும் அல்சியான் அக்னி சேஷத்திற்கு சென்று ஒளியாக மாற வேண்டும். அடுத்ததாக, வேறுபட்ட மனநிலையில் ஏற்பட்ட அனுபவங்கள் மூலம் நமக்குள் ஏற்பட்ட காயங்கள், அடையாளங்கள், பழைய அனுபவங்களின் ஆற்றல், ஆலோசனைகள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகள் இக்கணமே விடுதலை பெற வேண்டும். நண்பர்களே, நம்மை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நாம் அல்ல. நாம் குறைவானாலும் அதிகமானாலும், சிறந்திருந்தாலும் தீயவனானாலும் கொடுமைக்காரனாலும், நம்மை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோமோ அவை அனைத்தும் கூட நாம் அல்ல. நாம் பரிபூர்ணமான ஆன்மஸ்வரூபங்கள். நாமெல்லாம் ஒரு ஆன்மா. இந்த அபிப்பிராயங்கள் அனைத்தும் நமது முன்ஜென்மங்களில் நாம் போட்ட நாளங்களிலிருந்து நாம் கொண்டு வந்தவை. இந்த கோபங்கள், அவமானங்கள், பயங்கள், உணர்வுகள் முதலிய அனைத்தும் கூட அவற்றிலிருந்து விடுதலை பெற நாம் சங்கல்பம் செய்வோம். நண்பர்களே, நான் இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் என்று நமது மூன்றாவது கண் என்றால் என்ன, அதை நாம் எப்படி செயல்படுத்துவது, மேலும் தியான முறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆன்மா என்றால் என்ன, ஆன்மீக நிலை எப்படி அடைவது என்பது தெரிந்து கொண்டோம். மேலும் சில சங்கல்பத்தை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம். நண்பர்களே, நமது இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியேறுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து அதை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், உற்றத்தார்கள், நண்பர்கள் ஆகியவர்களையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யப்பட்டு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள், அனைவரிடம் கொண்டு செல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பயன்பெற வேண்டும். அடுத்ததாக, நாளைக்கு 24/10/2025 வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல் காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். அதில் 1 மணி நேரம் தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள்ஸ் பகுதி 4, அதாவது முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 4 பார்ட் 4. அதில் ஓம் ரெமிடிஸ், முத்ராஸ், அதர் டெக்னிக்ஸ் பற்றி நாளைக்கு நம்மிடம் உரையாற்ற வருபவர் டாக்டர் கௌதம் அவர்கள் திருச்சியிலிருந்து வந்து உரையாற்றுவார்கள். அவர்கள் உணவு முறைகள் பற்றி, உணவே மருந்து, ஃபுட் இஸ் மெடிசன் என்ற தலைப்பிலும் யூரின் தெரப்பி பற்றியும் உரையாற்றுவார்கள். அவருடன் நமது மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் அவர்களும் உரையாற்றுவார்கள். முத்ராஸ் பற்றி உரையாற்றுவார்கள். அந்த நிகழ்ச்சிகளையும் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் உரையாற்ற வேண்டிய இந்த
மூன்றாவது கண் என்றால் என்ன, அதனை எப்படி செயல்படுத்துவது, வாட் இஸ் தேர்ட் ஐ, ஹவு டு ஆக்டிவேட் இட் என்று நம்மிடம் உரையாற்ற வேண்டிய சீனியர் மாஸ்டர் திரு புனிதா மேடம் அவர்கள் ஒரு சில அவசர காரணங்களால் அவர்களால் பங்கு கொள்ள முடியவில்லை. அதற்கு பதிலாக நான் இன்றைக்கு உரையாற்றினேன். இன்று நான் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகவாதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். உங்கள் கருத்துக்களை நாளை நிகழ்ச்சியில் இறுதியில் பங்கு கொள்ளலாம். சந்தேகங்கள் எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். வரும் வாரங்களில் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஆல் மாஸ்டர்ஸ்.